ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமிக் ஃபிசிக்ஸ் சாப்டர். ஓகே, ஸோ ஆட்டமை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி என்ன. ஓகே, ஆட்டம் அப்படின்னா யுவர் ஆட்டம் வில் பி லைக் திஸ், சென்டரில் யூ வில் பி ஹேவிங் நியூக்ளியஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த நியூக்ளியஸ் இஸ் வெரி 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 ஸ்மால். ஓகே, இதோடைய சைஸ் என்னவாக இருக்கும்? ஓகே, ரேடியஸ் ஆஃப் திஸ் சைஸ் ஆஃப் யுவர் நியூக்ளியஸ் இஸ் நத்திங் பட் 10⁻⁻15 மீட்டர் அளவுக்கு இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ இதில் எலக்ட்ரான்ஸ்லாம் எங்கே இருக்கும்? எலக்ட்ரான்ஸ்லாம் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் ரிவால்விங் இன் சம் ஆர்பிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், அந்த மாதிரி ரிவால்வ் ஆகிட்டு இருக்க போகிறாரு. கரெக்டுங்களா? ஸோ அட் தி சேம் டைம் உங்கள் ஆட்டம் என்னது? இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஓகே, இது வந்து நியூட்ரல். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது ப்ரோட்டான்ஸ் இருக்காரோ அதே அளவுக்கு யூ வில் பி ஹேவிங் யுவர் எலக்ட்ரான்ஸ். ஓகே, சார்ஜ் வைஸ் இட் வில் பி ஈக்குவல். அதனால் இட் இஸ் நியூட்ரல். ஓகே, ஸோ யூனிவர்சலாக இதுதான் அக்செப்டட் ஆஸ் ஆஃப் நவ். கரெக்டுங்களா? ஸோ இதில் நம்ம அட்டாமிக் மாடலில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்சன் மாடல் இருக்குது, ருதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் இருக்குது, அண்ட் தென் போர்ஸ் அட்டாமிக், அண்ட் தென் சோமர்ஃபீல்ட் அட்டாமிக், அண்ட் தென் வெக்டர் அட்டாமிக் மாடல், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது தாம்சன் அட்டாமிக் மாடல், ருதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல், அண்ட் தென் போர்ஸ் அட்டாமிக் மாடல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தாம்சன் அட்டாமிக் மாடலை பற்றி பேசிடலாம். ஸோ தாம்சன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டமில் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த ஆட்டமில் இருக்க ஸ்பேஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும். ஓகே, இட் இஸ் ஃபுல்லி ஸ்ப்ரெட் அப்படின்னு சொன்னார். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அந்த ஸ்ப்ரெட்டாக இருக்க பாசிட்டிவ் சார்ஜஸில் அங்கங்கே இருக்காது. ஓகே, ஸோ லைக் ப்ளம்ஸ் அப்படின்னா ஒரு தர்பூசணி பழம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தர்பூசணி பழத்தில் இருக்க ஃப்ளஷ் எல்லாமே உங்கள் பாசிட்டிவ் சார்ஜஸ், அதில் இருக்க சின்ன சின்ன சீட்ஸ் எல்லாமே யுவர் எலக்ட்ரான்ஸ். ஆட்டம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாம்சன் சொன்னார். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன ஃபெயிலியர்ஸ் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அட்டாமிக் மாடலில், ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இஸ் இவரெல்லாம் தெர்மோயானிக் எமிஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. ஓகே, அதாவது தெர்மல் எனர்ஜி மூலமாக ஓகே இங்கே இருக்க எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது, அந்த எலக்ட்ரான் எமிஷனை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது யூஸிங் திஸ் மாடல். ஓகே, தட் இஸ் ஒன் சக்ஸஸ். செகண்ட் சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஓகே, ஸோ வி நோ ஆல்ரெடி வாட் இஸ் மீன் பை ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனைசேஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான். கரெக்டுங்களா? இதுவும். ஸோ இது மட்டும்தான் சக்ஸஸ் ஆஃப் யுவர் தாம்சன்ஸ் மாடல். ஆனால் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, தேர் இஸ் சம்திங். அதாவது உங்கள் ருதர்ஃபோர்ட் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணார். அந்த ஸ்கேட்ரிங் எக்ஸ்பிரிமெண்ட்டை இந்த மாடல்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலை. ஓகே, தட் இஸ் ஒன் ட்ராபேக். அனதர் ஒன் இஸ், ஓகே, உங்கள் நார்மலாக ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டம்லேருந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ சில ஆட்டம்ஸ்க்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் வருது அப்படின்றத சொல்லவே முடியல அவரால். ஓகே, இந்த அட்டாமிக் மாடலால். அப்போது இது ரெண்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த அட்டாமிக் மாடல். ஓகே, இந்த ரீசன்ஸ்னால். அப்போது இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ருதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் வந்துச்சு. ஓகே, அந்த அட்டாமிக் மாடலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ருதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலில் எப்படி அவர் சொன்னார், அந்த மாடல் எப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ருதர்ஃபோர்டும் அவர் டீம் மெம்பர்ஸான கீகர் அண்ட் தென் மார்ஸ்டன், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து, ஓகே 3 பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதை பேசிஸாக வச்சு தான் மாடலில் அவங்க மேக் பண்ணாங்க. அப்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ சிம்பிளாக ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே டுக் ஒன் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஓகே, ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் தானாக வராது, ஏதோ ஒரு ரேடியேக்டிவ் எலிமெண்ட்லேருந்து எமிட் ஆகும். ஸோ ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பிஸ்மத். ஓகே, ஸோ பிஸ்மத்தோடைய அட்டாமிக் நம்பர் இஸ் 83, மாஸ் நம்பர் இஸ் 214. அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் எமிட் ஆல்ஃபா ரேஸ். ஓகே, அப்போது ஆல்ஃபா ரேஸ் எல்லா டேரக்ஷன்லையும் எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு லெட் பிரிக்ஸ் வச்சு, ஓகே, அந்த டேரக்ஷன் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸை ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிக்கிட்டாங்க. அப்போது இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இந்த டேரக்ஷனில் வரும்.
கரெக்டுங்களா? இப்போது இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸை ஒரு ஆட்டமில் மோத விட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ இஃப் இட் ஹிட்ஸ் ஒன் ஆட்டம் ஹியர், அப்போ என்ன பண்ணும்? இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து, ஓகே, இட் கண்டைன்ஸ் ட்வைஸ் தி சார்ஜ் ஆஃப் யுவர் இ, கரெக்டுங்களா? அப்போது இந்த ஆட்டம்குள்ளே இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் போயிட்டு வந்துச்சு அப்படின்னா, இங்கே வெளியே வர ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸை நம்ம அனலைஸ் பண்ணால் வி வில் கெட் சம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்போது இங்கே நம்ம ஒரு ஆட்டமை வைக்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கலி ஒரு ஆட்டமை செப்பரேட் பண்ணுறது வந்து இம்பாசிபிள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஒரு மெட்டீரியல் எடுத்து எவ்வளோ தின்னா அவங்களால ஆக்க முடியுமோ அவ்வளோ தின்னா மாற்றிக்கிறாங்க. ஓகே, அப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை சப்போர்ட் பண்ணுற மெட்டீரியல் என்னென்னு கேட்டால் கோல்டு. ஓகே, ஸோ ஏன்னா கோல்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு கோல்டு செவரல் கிலோமீட்டர்ஸ் ஒயராக மேக் பண்ண முடியும். ஓகே, எவ்வளோ தின்னாகவும் உன்னால் மேக்கப் பண்ண முடியும். when கம்பேர்ட் டு அதர் மெட்டல்ஸ் கோல்டை யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக ஒரு கோல்டு ஃபாயில் எடுத்துக்கிட்டாங்க இங்கே. ஓகே, அந்த கோல்டு ஃபாயிலுடைய திக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் திக்னஸ் இஸ் அரவுண்ட் 2.1 into 10⁻⁻7 மீட்டர். ஓகே, ரொம்ப ரொம்ப தின். அப்புறம் அந்த சைஸ் ஆஃப் தி ஆட்டம் என்னது? 10⁻⁻15. கரெக்டாக, சாரி, -10. நியூக்ளியஸ் தான் -15. அப்போது அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு திஸ். அப்போது இங்கே வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஹிட் ஆகும்போது, ஸோ இங்கே ஃபியூ ஆட்டம்ஸ் ஒன்லி வில் பி தேர். அப்போது வி கேன் டெல் தட் இங்கே வர ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் ஒரு ஆட்டம்குள்ளே போகுது. இப்போ வெளியே நம்ம வர இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் அனலைஸ் பண்ணால் தி டேட்டா விச் வி ஆர் கெட்டிங் வி கேன் ரிலேட் இட் வித் தி ஆட்டம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போது நம்ம இங்கே உள்ளே போயிட்டு வர ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸை இங்கே அனலைஸ் பண்ணோம். அப்போ அதுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும், கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி தே ஆர் யூஸிங் ஒன் மெட்டீரியல் விச் இஸ் ஜிங்க் சல்ஃபைட். ஸோ ஜிங்க் சல்ஃபைட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ், ஹை எனர்ஜி ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து இங்கே மோதும் பொழுது it will produce one effect, okay, that is called as scintillation. ஓகே, ஸ்கின்டிலேஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே வந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இங்கே ஹிட் ஆகும்போது ஒரு சின்ன பாப் வரும், ஒரு சின்ன லைட் பாப் ஆகும். அப்போது அந்த லைட் அங்கே பாப் ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் ஹிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ தட் வில் பி ஸோ மைன்யூட். அப்போது அதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டிடெக்டாரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தே ஆர் யூஸிங் ஒன் டிடெக்டார். ஸோ இது ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா மைக்ரோஸ்கோப் தான் மேக்னிஃபை பண்ணி காட்டும் மைக்ரோஸ்கோப். அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிடெக்டாரை வச்சு இப்போ இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? அப்போது 360 டிகிரி இந்த ரொட்டேட்டிங் டிடெக்டாரை வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ எந்தெந்த ஆங்கிளில் எத்தனை ஸ்கின்டிலேஷன் நடக்குது. அப்போ ஒரு ஸ்கின்டிலேஷனாக ஒரு பார்ட்டிகல் ஹிட் ஆகுது. அப்போ எத்தனை பார்ட்டிகல் ஒரு ஆங்கிளுக்கும் ஹிட் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணி, ஓகே, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி தே ஆர் கெட்டிங் ஒன் கிராஃப். ஓகே, ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணால் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்படி தான் வருது. ஓகே, அப்போ இங்கே, ஓகே, ஸோ ஹியர் இஃப் இட் இஸ் கம்மிங் ஹியர், ஓகே, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இங்கே பட்டு இப்படி போகுது அப்படின்னா யுவர் ஆங்கிள் ஹியர் இஸ் தீட்டா. ஓகே, இந்த தீட்டா தான் இந்த ஸ்கேட்டரிங் ஆங்கிள். ஓகே, அண்ட் ஹியர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிடெக்டட். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? அப்ராக்சிமேட்லி உங்கள் 0, ஓகே, இந்த லோயர் ஆங்கிள்ஸ்லேயே, ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி 10⁻⁷ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் டிடெக்டர், கரெக்டுங்களா? அதுவே இந்த 180 டிகிரியில் பாருங்கள், இல்லை இந்த 90 டிகிரி கிட்ட பாருங்கள், இட் இஸ் ஸோ இல்லை 10⁻² 100. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், இட் இஸ் அப்ராக்சிமேட்லி மில்லியன் டைம்ஸ் கிரேட்டர். அப்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸில் இங்கே இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்குள்ளே போயிட்டு வரச்ச மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் ஆர் கோயிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போது இட் இஸ் நாட் டிஃப்ளெக்டட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுலேருந்து என்ன ரிசல்ட் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டை வச்சு, ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டம் இஸ் எம்டி. ஏன்னா அது இப்போ இதான் ஆட்டம் அப்படின்னா இங்கே நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் போகிறது, இது டிஃப்ளெக்ட் ஆகாமல் டேராக அப்படியே வருது. ஓகே, இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 99.86% அன்டிஃப்ளெக்டட். ஓகே, பேலன்ஸ் இருக்க 0.14% மட்டும்தான் டிஃப்ளெக்ட் ஆகுது. இது ஒரு போகிற பாதையிலேருந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டம் இஸ் எம்டி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடுறாரு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் யூ கேன் சி அரவுண்ட் 100 பார்ட்டிகல்ஸ் 90 டிகிரி கிட்ட டிஃப்ளெக்ட் ஆகுது. 90 டிகிரினா இப்படி கரெக்டாக லைக் திஸ் இட் இஸ் டிஃப்ளெக்டிங். ஓகே, அப்போ 180 டிகிரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி 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 லெஸ். ஓகே, வெரி ஃபியூ. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ 1 in 1 million. ஓகே, ஸோ 1 in 1 million is deflected around 180 degree. ஓகே, this is approximate value. ஓகே, அதே மாதிரி யுவர் 1 in 8,000. ஓகே, அப்ராக்சிமேட்லி. ஓகே, இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் தான்
90 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது 8000 பார்ட்டில் எடுத்தால் அதில் ஒன்று மட்டும் தான் 90 டிகிரி கிட்ட அந்த ஆங்கிள் அரௌண்ட் தட் ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன் நடக்குது. 1 மில்லியன் எடுத்தோம்னா அரௌண்ட் ஒன்று தான் 180 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது இந்த டீட்டெயில் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த டீட்டெயில் வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஓகே 180 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ரொம்ப 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 ரேர். இப்போ 180 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆட்டம், சென்டரில் நியூக்ளியஸ் இருக்காது. கரெக்டுங்களா? அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் டைரெக்டாக ஹெட் ஆன் கொலிஷன் நடந்தால் மட்டும்தான் அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் பேக் இட் வில் கம். கரெக்டுங்களா? அப்போது ஏதோ ஒரு டென்ஸ் மெட்டீரியல், ஓகே, ஸோ ஏதோ ஒரு டென்ஸ் மெட்டீரியல் தட் இஸ் ஹைலி பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சென்டரில் இருக்குது. ஓகே, அதனால தான் இது டிஃப்ளெக்ட் ஆகி 180 டிகிரியில் வருது. 180 டிகிரியில் டிஃப்ளெக்ட் ஆகி வருதுன்னா இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகே, அது சென்டரில் மட்டும் நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் இஸ் எம்டி. அப்போ ஆட்டமுடைய மாஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? ஆல் தி மாசஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் தி சென்டர். ஓகே, அப்போது இந்த பாயிண்ட்டை சொல்கிறாரு. ஓகே, யுவர் சென்டரில் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் வச்சுட்டாரு. தட் இஸ் நத்திங் பட் யுவர் நியூக்ளியஸ். ஓகே, அப்போது நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது ஆட்டமுடைய சென்டரில், தட் இஸ் ஹேவிங் very high density. So most of the mass is concentrated at the center. அதோடைய சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்த ரிசல்ட்ஸை வச்சு ஹீ கன்க்ளூடட் எவ்ரி திங். ஓகே, இப்போது இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு சின்ன வீடியோ மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே திஸ் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா பார்ட்டிகல் சோர்ஸ். ஓகே, இங்கேருந்து தான் வரப்போகிறார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னல பிஸ்மத். ஸோ இங்கேருந்து நேராக இது வந்து என்ன ஆக போகுது, இங்கே கோல்டு ஃபாயில் வச்சுருக்காங்க, இதில் ஹிட் ஆக போகுது. அப்போது இதை மேக்னிஃபை பண்ணி இந்த பெரிய டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி திக்னஸ் எந்த ஆர்டரில் இருந்துச்சு, 10⁻⁻⁷. அப்போது ஒரு ஆட்டம் இருக்காது, ஸோ சில ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்காக 3 ஆட்டம் வச்சுருக்காங்க. அப்போது இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இங்கே வரப்போகுது. நம்ம ரைட்? அப்போது அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வரும்போது இங்கே சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸ் கிட்ட வரும்போது டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அட் தி சேம் டைம் இங்கே இதை ஆல்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்ன நடக்குது அப்படின்றது. ஓகே, எனர்ஜி ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிக்கலை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கணும்? ஓகே, ஸோ இட் வில் பிகம் ஸோ ஹைலி பாசிட்டிவ். அப்போ இங்கே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப குறைவாயிடும். அப்போ டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அட் தி சேம் டைம் நம்ம ப்ரோட்டான்ஸை டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஹியர் இந்த நியூக்ளியஸில் இருக்க டோட்டல் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் வில் இன்க்ரீஸ். அப்போ ஹைலி பாசிட்டிவ் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகிட்டே இருக்குன்னா டிஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வருது. ஹியர் யூ கேன் சி. ஓகே, பார்ட்டிகல்ஸ் கிட்ட வர பார்ட்டிகல்ஸ் மட்டும் டிஃப்ளெக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ கொஞ்சம் தூரமாக போகிறதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக அதே பாத்தில் அப்படியே போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ 100 வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம். அப்போ என்ன ஆகுது? டிஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமாகுது. கேன் யூ சி? ஸோ தூரமாக போகிறது கூட டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, டிஃப்ளெக்ஷன் பிகம்ஸ் ஸோ ஹை. அதுவே நீங்கள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் ப்ரோட்டான்ஸை டிக்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ பாருங்கள் டிஃப்ளெக்ஷனே இல்லாமல் போகுது. ஸோ கிட்ட வந்தாலும் டிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி வெரி லெஸ். இப்போது இந்த எனர்ஜியை நம்ம மாற்றி பார்க்கலாம். ஓகே, ஆல்ஃபா பார்ட்டிலோட எனர்ஜி அதிகமாகனா என்ன ஆகும்? அதோடைய மொமெண்டம் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? அதோட இனர்ஷியா அதிகமாக இருக்கும். அப்போ பாருங்கள் கிட்ட வந்தாலும் டிஃப்ளெக்ட் ஆகாமல் நேராக போகுது. பிகாஸ் இட் ஹேஸ் மோர் கைனடிக் எனர்ஜி. அதே அதோட கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஓகே ரொம்ப தூரமாக போகிறதும் டிஃப்ளெக்ட் ஆகுது. கரெக்ட்? பிகாஸ் இட் ஹேஸ் லெஸ் இனர்ஷியா. ஓகே, ஸோ இங்கே இவருடைய பாசிட்டிவ் சார்ஜ் சூப்பராக டிஃப்ளெக்ட் பண்ணி விடுவார். இங்கே பாருங்கள் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தான் அவங்க நான் சொன்ன ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணாங்க. ஸோ அடுத்து டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஓகே இதில் கொலைட்லாம் பண்ணாது. ஏன்னா இங்கே ரிப்பல்ஷன் தான் நடக்க போகுது. ஹியர் யூ கேன் சி. ஓகே, ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே இது டிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் வந்துடுச்சு. அப்போது வாட் இஸ் தி க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்? ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். இன்னும் மேக்னிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய ஆட்டம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இங்கே ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இங்கிட்டு வந்து டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி ரிட்டர்ன் போயிருப்பார். அப்போது திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் ஓகே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, அப்போது இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எங்கிட்டோ இருந்து வராரு, ரொம்ப தூரத்துலேருந்து வராரு. அப்போ அந்த ஆல்ஃபா பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி இருக்கும், என்னவாக இருக்கும்? தட் இஸ் யுவர் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அண்ட் தி நியூக்ளியஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது இட் வில் பி 0. Okay, so this should be equal to what? Final total energy. So final kinetic energy என்னவா இருக்கும்? Okay, so that is nothing but
இங்கே வந்து ஸ்டாப் ஆகிட்டு டிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ அந்த மொமெண்ட்டில் யுவர் கைனடிக் எனர்ஜி வில் பிகம் 0. கரெக்டுங்களா? இது 0 வரும். ஆனால் இந்த பாயிண்டில் டிஃப்ளெக்ஷன் நடக்குது. அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி வில் பி தேர் பிட்வீன் யுவர் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அண்ட் யுவர் நியூக்ளியஸ் ஆஃப் த யூஎஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இதோடைய வேல்யூ வந்து 0. இப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? தட் இஸ் நத்திங் பட் half mv². this should be equal to what? இது 0. ஓகே, ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது? kq1 q2 by r. கரெக்டுங்களா? இங்கே k வந்து 1/4 pi epsilon naught. ஸோ q1 அப்போது ஆல்ஃபா பார்ட்டிலுடைய சார்ஜ் என்னது? twice your e. ஓகே, ஸோ 2e. இந்த நியூக்ளியஸோட சார்ஜ் என்னவாக இருக்கும்? ஓகே, ஸோ இங்கே நம்ம கோல்டு தான் யூஸ் பண்ணோம், பட் ஜென்ரலாக என்ன ஆட்டமாக இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்றத எழுதலாம். ஸோ ஹியர் ஹவு மச் பாசிட்டிவ் சார்ஜ் வில் பி தேர்? தட் இஸ் ZE. கரெக்டுங்களா? இட் இஸ் ZE. அப்போது q1 இஸ் திஸ், q2 இஸ் ZE. கரெக்டுங்களா? அப்போ ஹோல் டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது R0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் R0. அப்போ இந்த R0 என்னவாக இருக்கும்? R0 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க, அதை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க. ஸோ யுவர் R0 வில் பி ஈக்குவல் டு வாட்? 2ZE into E². E² by 4 pi epsilon naught. Here 1/2 mv². ஓகே, இந்த 1/2 mv² சிம்பிளாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா E இல்லை K அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் ஐ எம் ரீப்ளேசிங் வித் K. இந்த K இஸ் நத்திங் பட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஓகே, திஸ் இஸ் ஒன் திங். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பேராமீட்டர். ஓகே, ஸோ இம்பேக்ட் பேராமீட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இங்கே நம்மக்கிட்ட ஆட்டம் இருக்குது. ஸோ இங்கே உங்கள் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இந்த டைரக்ஷனில் வரப்போகிறாரு. ஓகே, ஸோ இம்பேக்ட் பேராமீட்டர் அதோடைய சிம்பிள் வந்து பி. அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யுவர் velocity vector from the center of the nucleus. Okay, center of the nucleus இங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what is the perpendicular distance? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்கே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வராரு. ஓகே, இங்கே வந்து டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகிறாரு அப்படின்னா ஸோ வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ்? இங்கே டிஃப்ளெக்ட் ஆகிறாரா சென்டர்லேருந்து. ஓகே, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுதான் இம்பேக்ட் பேராமீட்டர். ஓகே, ஸோ அப்படி இல்லைப்பா. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இங்கேருந்து வந்து ஓகே, ஸோ மைல்டாக டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகிறாரு. அப்போது இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இதுதான் இம்பேக்ட் பேராமீட்டர். ஓகே, ஸோ இம்பேக்ட் பேராமீட்டர்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி வெலாசிட்டி வெக்டார் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ். ஸோ அதுக்கு டெரிவேஷன் நமக்கு கிடையாது. ஸோ யுவர் இம்பேக்ட் பேராமீட்டர் டைரக்ட் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ZE² by cot theta by 2 whole divided by 4 pi epsilon naught into your kinetic energy which is half mv². ஓகே, இந்த தீட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆங்கிள். அப்போது இங்கே வந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் இப்படி ஸ்கேட்டர் ஆகி போகிறதா? அப்போது ஸ்கேட்டரிங் ஆங்கிள் வில் பி வாட்? திஸ் இஸ் வாட் ஸ்கேட்டரிங் ஆங்கிள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட இம்பேக்ட் பேராமீட்டர்ஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு காட் தீட்டா பை 2. ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா இங்கே ஸ்கேட்டரிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வாட் டஸ் இட் சேஸ்? ஓகே, யுவர் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் வெரி க்ளோஸ். அப்போ தான் ஸ்கேட்டரிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஃபாயிலை வச்சோம். கரெக்டாக? ஸோ இதுக்கு ஏதோ ஒரு திக்னஸ் இருக்குது. ஆமாம், ரைட்? அப்போது இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் உள்ளே போயிட்டு எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இங்கே ஸ்கேட்டர் ஆச்சு. ஓகே, ஸோ அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் விச் இஸ் ஸ்கேட்டர் ஓகே டிவைடட் பை யுவர் திக்னஸ், இந்த ரேஷியோ வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த திக்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே யுவர் நம்பர் ஆஃப் டிஃப்ளெக்ஷன், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹியர் வில் பி மோர். ஓகே, அப்போது இங்கே வெளியே வர ஸ்கேட்டர்டு electrons will be your not electrons, alpha particles. இந்த ரேஷியோ எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது we can write n1 by t1 which is equal to n2 by t2. இதை ரீரைட் பண்ணிங்க அப்படின்னா n1 by n2 will be equal to your t1 by t2. okay, this is one important information. okay, regarding this. அப்போது இவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிவிட்டு என்னென்ன கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்னென்ன கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸோ மாஸ் ஆஃப் ஆல் தி சார்ஜஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இஸ் வெரி ஸ்மால். ஓகே, அதாவது இதான் ஆட்டம் அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மாஸ் இஸ் இன் தி சென்டர். ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட்டு அவங்க கல்குலேட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். கரெக்டுங்களா? ஏன்னா அதனால தான் டிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ தேர்ட் இஸ் தி சைஸ் ஆஃப் திஸ் நியூக்ளியஸ் இஸ் அரவுண்ட் 10⁻⁻⁻15 மீட்டர் விச் இஸ் கால்ட் அஸ் ஃபெர்மி, 1 ஃபெர்மி. அடுத்து என்னது?
மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேசஸ் ஆர் எம்டி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போது இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த நியூக்ளியஸை சுற்றி தான் இருக்கணும். ஏன்னா இங்கே தான் ஹைலி பாசிட்டிவ் சார்ஜஸ் தர. அப்போ எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கணும்? இதுக்கு வெளியே தான் இருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் நம்மளுடைய ஆட்டம், சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது. ஆட்டம்லேருந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வெளியே எமிட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஹைட்ரஜன் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஹைட்ரஜனில் நிறைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அப்போ இருந்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு இவர் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அதோடைய எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அதோடைய ஆர்பிட் ரேடியஸ் குறையும். அதனால அந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி வந்து வெளியே எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக ரேடியஸ் கம்மியாகிட்டே இருந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரான் கடைசியில் வந்து உங்கள் நியூக்ளியஸ்க்கு மேலே மோதிடும். அப்போது அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே, ஆனால் இன் ரியாலிட்டி ஆல் தி ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். அதனால் இந்த ஃபெனோமெனா அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே மாதிரி அவர் சொன்ன கான்செப்ட் படி கண்டினியூஸாக இது எனர்ஜியை லாஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கம்மிங் அவுட் வில் பி யுவர் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் அப்போ இருந்தவங்களுக்கு இட் இஸ் லைன் ஸ்பெக்ட்ரம். அதனால் தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்லிட்டாரு, எலக்ட்ரான் ஆட்டமில் இருக்குது. ஓகே, நியூக்ளியஸுக்கு சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எப்படி அந்த எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்ல. ஓகே, ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, இதெல்லாம் உங்களுடைய ருதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலுடைய ட்ராபேக்ஸ். ஓகே, இந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் போர் அவருடைய போர்ஸ் அட்டாமிக் மாடலை ப்ரப்போஸ் பண்ணார். ஓகே, இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ கீகரும் மாஸ்டரும் சேர்ந்து பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் தேர் ஆஸ்கிங் ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் டு தி நியூக்ளியஸ். ஓகே, ஜெட்டோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னா என்ன? ஓகே, இப்போ இதான் உங்களுடைய நியூக்ளியஸ் அப்படின்னா உங்கள் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கிட்ட வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் ஸ்கேட்டர். ஓகே, பின்னாடி திருப்பி 180 டிகிரியில் போக போகிறாரு. அப்போது திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். கரெக்டுங்களா? அப்போது யூஸிங் திஸ் கான்செப்ட் வி கேன் ஃபைண்ட் வாட் இஸ் தட் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போது இங்கே என்ன நடந்திருக்கும், யுவர் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் யுவர் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஓகே, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் யுவர் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வில் பி ஃபுல்லி கன்வெர்டட் இன்டு யுவர் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த பாயிண்டில் ரிட்டர்ன் ஆகிற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி யுவர் பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி தேர். ஓகே, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ இங்கே கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்னவாக இருக்கும்? that will be half mv². கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, that is 7.7 million electron volt. So this is 7.7 million electron volt. Okay, so million நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can make it as 10 to the power 6. so electron volt ஜூல்ஸுக்கு மாற்றோம்னா 1.6 into 10 to the power minus 19. okay, so நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we will get the energy in joules. okay, இங்கே இந்த UF உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா your potential energy. அப்போ k q1 q2 by r². கரெக்டுங்களா? அப்போ k q1 is what? your 2 times your e ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய சார்ஜ். ஓகே, இங்கே கோல்டில் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் z into e. ஓகே, ஹோல் டிவைடட் பை யுவர் ஆர். ஓகே, இந்த ஆர் தான் கேட்குறாங்க. இந்த ஆர் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் வி வில் கெட் இட். ஓகே, அப்போது என்ன கிடைக்கும் நமக்கு? ஹியர் இந்த ஈக்குவேஷனை ரீஃப்ரேம் பண்ணிக்கிறேன். R will be equal to k into ze² whole divided by what? your kinetic energy. correct? so here நம்ம இங்கே substitute பண்ணிக்கலாம். so k உடைய value is 9 into 10 to the power 9, z is 79 and e is 1.6 into 10 to the power minus 19 whole square. okay, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம். ஸோ ஹோல் டிவைடட் பை kinetic energy என்னது? ஓகே, kinetic energy is nothing but 7.7 million electron volt. ஓகே, இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு டாட்டிக்ஸ் இதை ஜூலுக்கு ஃபஸ்ட்டே மாற்றாமல் இது 10 to the power 6 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு போட்டு இந்த ஒரு ஈயை இந்த ஒன்று கூட கேன்சல் பண்ணலாம். இது வந்து வேல்யூ ஆஃப் இ. ஓகே, தென் வி கேன் டூ திஸ் கால்குலேஷன். அப்படி நீங்கள் இந்த கால்குலேஷனை பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலி வி வில் கெட் 3 into 10 to the power minus 14. அப்போது இது ஒன்றும் கிடையாது, this is nothing but 30 into 10 to the power minus 15 meter. அப்போது இது வந்து 30 Fermi. அப்போது distance of closest approach என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 30 Fermi. ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா the impact parameter at which the scattering angle is given. அப்போ impact parameter கேட்குறாங்க. கரெக்டுங்களா? B they are asking.
ஸோ அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்கேட்டரிங் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இனிஷியல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேட்டரிங்க்கு தட் இஸ் இம்பேக்ட் பேராமீட்டருக்கு ஃபார்முலா நமக்கு டேரெக்டாக தெரியும். வாட் இஸ் தட் ஃபார்முலா? தட் இஸ் ZE ஸ்கொயர் cot theta by 2 whole divided by your 4 pi epsilon naught into your kinetic energy. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் ஐ ஹாவ் வாட் 1 by 4 pi epsilon naught. அப்போ அதை என்ன பண்ணிக்கிறேன் நான் 9 into 10 to the power 9 எழுதிக்கிறேன். இங்கே Z is what 79. சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் வாட். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி E into ஒரு சார்ஜ் எழுதிக்கிறேன் 1.6 into 10 to the power minus 19. ஓகே, cot theta. ஸோ cot of இங்கே என்னது 90 degree. அப்போ 90 degree by 2 I will get 45 degree. ஸோ whole divided by கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி அது 10 மில்லியனுக்கு ஒரு 6 போட்டுக்கலாம் எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இந்த இஇ கேன்சல் ஆகிடும். ஓகே, நவ் பேலன்ஸ் இருக்கிறது cot 45 உடைய வேல்யூ என்ன? இதோடைய வேல்யூ வந்து 1. ஓகே, அப்போது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.139 into 10 to the power minus 14. ஸோ அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 1.14 into 10 to the power minus 14 மீட்டர். ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ருதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வாட் இது. ஓகே, ஸோ வாட் வில் பி தி ரேஷியோ ஆஃப் தி இம்பேக்ட் பராமீட்டர் if theta 1 is this, theta 2 is this. அப்போது இம்பேக்ட் பராமீட்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம ஃபார்முலாலே பார்த்துருப்போம். ஓகே, இம்பேக்ட் பராமீட்டர் ஃபார்முலா ஃபஸ்ட்டு டேரெக்டாக பார்த்துலாம். இம்பேக்ட் பராமீட்டர் இஸ் ஈக்குவல் டு வாட் ZE ஸ்கொயர் cot theta by 2 whole divided by 4 pi epsilon naught into your kinetic energy. கரெக்டுங்களா? அப்போது இந்த இம்பேக்ட் பராமீட்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட் cot theta by 2. அப்போ இங்கே ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ B1 is proportional to what cot of theta 1 by 2. இப்போ 90 by 2 is 45 degree. கரெக்டுங்களா? அப்போ cos 45 degree என்னது? It is 1. அப்போது B2 என்னவாக இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு cot of 120 degree போட்டிங்கன்னா cot 60 degree நமக்கு கிடைக்கும். ஸோ cot 60 degree என்னது? cot 60 degree is nothing but 1 by root 3. அப்போது ரேஷியோ will be what? B1 by B2. This will be what? 1 by 1 by root 3. So you will get root 3. அப்போ answer is root 3.